ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ செமி பட்டியாலா கேதரிங் ஃபேண்ட் ரெண்டுக்குமே அளவு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா செமி பட்டியாலாவுக்கு தான் அளவு எடுத்திருக்கேன். ஃபேண்ட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர், உயரம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டிமீட்டரில் எடுத்துக்கலாம். ஃபேண்ட்டோட கிப் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 52 இன்ச்சு, தொடையோட ரவுண்டு பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு. ஓகேங்களா? கேதரிங் ஃபேண்ட்டுக்கு முழு உயரம் நம்ம எடுக்க தேவையில்லை. துணியில் இருக்கக்கூடிய ஃபுல் லென்த்தையுமே நம்ம அப்படியே வச்சிடலாம். ஏன்னா கீழே காலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி வரணும். ஓகேங்களா? இப்போ நான் கேதரிங் ஃபேண்ட்டு தான் நான் உங்களுக்கு வந்து வெட்டி காமிக்க போகிறேன். கேதரிங் ஃபேண்ட்டுக்கு நான் நேர் கட்டிங்கில் தான் போட போகிறேன். நல்ல பாடியாக இருந்தாங்க அப்படின்னா நேர் கட்டிங்கில் போட்டுக்கலாம். ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிராஸ் கட்டிங்கில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா துணியை இந்த மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் 4ஆக மடித்து போட்டுக்கலாம். ஃபுல் லென்த்தையுமே நான் அப்படியே வச்சிருக்கேன் பாருங்கள். அகலம் பார்த்தீங்கன்னா 41 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அகலத்துக்கு வந்து நம்ம சென்டிமீட்டரில் தான் அளவு வந்து எடுத்துக்கணும். புட்டை இறக்கம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. ஓகேங்களா? எல்லாருக்குமே அந்த 8 இன்ச்சு வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கால் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு வந்து நான் எடுத்திருக்கேன். வளைவு போடும் பொழுது தான் அப்படியே இந்த மாதிரி சாதாரண வளைவு தான் நம்ம வந்து போடணும். குடஞ்சு அப்படியே வளைவாக போட்டிங்கன்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா புட்டை இறக்கத்துக்கிட்ட ஒரு மாதிரி துணி வந்து தொங்கிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி மெத்தடில் தான் வரைஞ்சி நம்ம கட் பண்ணிக்கணும். பெல்ட் பட்டியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டியோட உயரம் பார்த்தீங்கன்னா 27 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? எல்லா சைஸு எல்லா ஹைட்டுக்குமே 27 சென்டிமீட்டரில் பட்டியோட உயரம் வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 41 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துருந்தோம். அதுலேருந்து பட்டியை வந்து 4ஆக மடித்து போட்டு 2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் சென்டிமீட்டரில் அளந்து காமிக்கிறேன். 27 சென்டிமீட்டர். சுற்றளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 52 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இதில் வந்து ஒரு பகுதி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 14.5 இன்ச்சு வருது. எப்போதுமே பட்டியோட ரவுண்டை வந்து நம்ம கரெக்ட் அளவாகவே கட் பண்ணக்கூடாது. ஒரு 2 இன்ச்சு கூடுதலாகவே நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 14 நம்ம கூட்டி பார்த்தோம்னா 56 இன்ச்சு வருது. நம்மளுக்கு ஒரிஜினல் கிப் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 52 இன்ச்சு தான் வருது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இன்ச்சு கூடுதலாக இருக்குது. நம்ம தச்சுட்டு ரவுண்டு பார்க்கும்பொழுது அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எப்போதுமே கரெக்ட் அளவாகவே நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா லென்த்து வீடியோவில் எப்படி ஈஸியாக கட் பண்ணணுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.